பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. இன்றைக்கு வேதம் நமக்கும் இந்த நேரத்தில் நமக்கு அழுத்தமாய் ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசமாய் இருப்பதில்லை. வேதம் சொல்லியிருக்கிறது, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் மீண்டும் மீண்டும் ஆவியானவர் நமக்கு உணர்த்து கொண்டிருப்பது, அவர் சிருஷ்டியின் தேவன், இஸ் ஏலோஹிம், அவர் படைப்பின் தேவன். தேவன் என்ற வார்த்தை மூல மொழியில ஏலோஹிம் என்று சொல்லப்படுகிறது. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். எங்கெல்லாம் தேவன் என்ற வார்த்தை வருகிறதோ அவருடைய படைப்பின் தன்மையை அங்கு வெளிப்படுத்துகிறது, சிருஷ்டிப்பின் தன்மையை இங்க வெளிப்படுத்துகிறது. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினார். இன்றைக்கு நாம் ஆராதிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது, சர்வ வல்லமை உள்ளவரிடத்தில் நான் வந்திருக்கிறேன், அந்த அந்த நினைவோடு கூட ஜெபத்துல உள்ள போகணும். ஆராதிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது, இஸ் மேஜஸ்டி, இஸ் ஸ்ப்ளண்டர், இஸ் பவர், இஸ் கிரியேட்டிவ் பவர், அவருடைய சிருஷ்டிப்பினுடைய வல்லமை. இந்த நேரத்துல இந்த வசனத்தை தியானிக்கும் போது, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர். மனுஷன் அறிவிக்க அது எட்டாதுங்க. அவர் எவ்வளவு தாவரங்கள் உண்டாக்கி இருக்கிறார், யாராலும் முழுசா கண்டுபிடிக்க முடியல. எத்தனை பூச்சி இனங்கள் இருக்குது உலகத்துல, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை பறவை இனங்கள் ஏதோ மனித அறிவுக்கு, மனித ஆய்வுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர் உண்டாக்கின அவருடைய சர்வ சிருஷ்டியை கணக்கு பண்ணும்போது மனுஷனுக்கு ஆயுள் போதாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்துல அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன், வேதம் சொல்லியிருக்கிறது, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இருக்கிறார் என்றால் அவர் அவைகளை நடத்துகிறார், அவைகளை செயல்படுத்துகிறார், அவைகளை தம்முடைய அதிகாரத்துக்குள் வைத்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல நாம் தியானிக்கிறோம். இந்த நேரத்துல பாருங்க, பறவைகளுக்கு நம்ம உலகம் முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான பறவை இனங்களுக்கு நீங்கள் நானும் உணவு கொடுக்க முடியாது. வன ஜீவன்கள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்களுக்கு நம்ம உணவு கொடுக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ பூச்சி இனங்கள், பறவை இனங்கள், புழுக்கள், வண்டிகள், நம்ம எதையும் போஷிக்க முடியாது. ஆனால் உண்டாக்கினவரே அவைகளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் என்றால் அவருடைய சொற்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவாதி தேவன், அப்படிப்பட்ட வானாதி வானங்களை கொண்டவர், அவர் கையினால கட்டப்பட்ட கோயில்களில் வாசமா இருப்பதில்லை. அங்கே வேதம் சொல்லி இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லும் போது, அந்த வார்த்தையில இந்த சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லி, இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இந்த சரீரமாகிய ஆலயத்திலே அவர் வாசமாய் இருக்கிறார். வேதத்துல பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தையில நாம் தியானிக்கும் போது, வேதத்தினுடைய இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நாமே இந்த சரீரத்தினுடைய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? அவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த சரீரத்துக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கிறது. இந்த சரீரத்துல தேவன் வாசமா இருக்கிறார். இந்த சரீரத்தை தேவனுக்குன்னு பிரதிஷ்டை பண்ணணும். இந்த சரீரத்தை தேவனுக்குன்னு பிரித்து எடுக்கணும். இந்த சரீரத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரணும். இந்த சரீரத்துக்குள்ள தேவனுடைய சித்தத்தை மையப்படுத்தணும். இந்த மனுஷிகமான இந்த ரத்தமும் சதையும் உள்ள இந்த சரீரத்துக்குள்ள தேவனுடைய ஆவி, நம்முடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல, நம்முடைய சிந்தையில, நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்மாவில கனெக்ட் ஆகி, ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து, நம்முடைய ஆத்மாவில அவர் இணைந்து, அவர் நம்முடைய சரீரத்தை செயல்படுத்தும் போது, இந்த சரீரம் நம்ம விரும்புறத செய்வதை தவிர்த்து தேவன் விரும்புகிறதை இந்த சரீரம் செய்ய ஆரம்பிக்கும். எப்ப தெரியுங்களா? ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு அவர் கனெக்ட் ஆகணும். இந்த சரீரமும் இது ஒரு 3 பரிமாணத்துல இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம். தேவனுடைய ஆவி நம்ம ஆவியோடு இணையும் போது எல்லா விதமான சத்துருடைய திட்டங்கள் முறியடிக்கப்படும்.
நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஆவிய தேவ ஆவியானவரோட கனெக்ட் பண்ணி பார்த்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். இங்கதான் பிசாசின் தந்திரம் இருக்கும். முறியடிச்சு அந்த இடத்துல ஒரு பிரேக் த்ரூ, அந்த இடத்துல தேவனுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து நல்ல அந்நிய பாஷையை பேசி ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஆவியான உள்ள வரும்போது ஆத்துமா மீட்கப்பட்டு இந்த சரீரம் துள்ளி குதிக்க ஆரம்பிக்கும். வாய் நிறைந்த பாட்டு, கையை நல்லா தட்டி நல்லா மனம் நிறைஞ்சு இந்த சரீரம் கர்த்தருக்காக துதித்து அசைந்து பாடி தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் நம்மை கொண்டு நடத்துவார். எனவே தேவன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இல்லை, இந்த சரீரமாகிய ஆலயத்தில் இருக்கிறார். இதை தேவனுக்கென்று அர்ப்பணிப்போமா? நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசுனீங்களே, கொடான கோடி ஸ்தோத்திரம். எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறாப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உமக்கே சொந்தமாக இதிலிருந்து உம்மை துதிக்க ஆராதிக்க எங்கள் ஒவ்வொரு கிருபை தாகும். எங்களை முற்றிலும் கரத்துல தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.